ஹாய் வியூவர்ஸ் வணக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். வாங்க பதிவுக்குள்ளே பார்க்கலாம். தொழில் வசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தொழில் வசியம். தொழிலில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னாக்கா தொழில் போட்டியில் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற தொழில்காரங்களை முடக்கிடுவாங்க. அவங்களுக்கு வியாபாரம் போகாமல் அவங்களுக்கு தொழிலில் பிரச்சனை வர மாதிரி, தொழிலில் பொருள் சரியாக வராத மாதிரி, கஸ்டமருக்கு சரியான நேரத்தில் கொடுக்க முடியாத மாதிரி, இப்படி பல விதமான இடையூறுகள், பல விதமான தடைகளை ஏற்படுத்துறது தான் தொழில் முடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தொழில் வசியமாக அதை மாற்றணும். அது எப்படின்னாக்கா கஸ்டமர் ரெகுலராக இப்போ நம்மள்ட்ட வர மாதிரியும், எப்போ நம்மள்ட்ட பொருள் வாங்குற மாதிரியும், நமக்கு காசு அவங்க கடன் பாக்கி வைக்காத மாதிரியும், நமக்கு கையில் கொடுத்துட்ருக்கிற மாதிரியும் பண்ணணும். அதுதான் தொழில் வசியம். இந்த தொழில் வசியம் என்னன்னாக்கா ஒருத்தருக்கு வியாபாரம் நல்லா ஓஹோன்னு போயிட்டுருக்கோம். அதை பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு மட்டும் எப்படி போகுது, இவங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தொழில் போட்டி பொறாமையில் அவங்கள முடக்கிடுவாங்க. முடக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தொழில் போகாது. இப்போ முன்னே நல்லா வியாபாரம் போயிட்டுருந்துச்சு, இப்போ போக மாட்டேங்குது. அப்படி இப்படின்னு நிறையா அவங்களுக்குள்ள சில சந்தேகங்கள், குழப்பங்கள் வர யார் மேலே சந்தேகப்படுவாங்க. அதுதான் தொழில் வசியம்னு சொல்கிறது. இது தொழில் முடக்கம் பண்ணிட்டாங்கன்னா தொழில் முடக்கம், தொழில் நல்லபடியாக போகாது. இப்போ என்னன்னாக்கா 10 நாள் வியாபாரம் போகும், 10 நாள் போகாது. சில பேர் இந்த தொழில் முடக்கத்திலேயே அந்த வியாபாரத்தையே விட்டுடுவாங்க. சில பேர் எத்தனையோ தடைகள் அவங்க எதிர்பார்த்து பண்ணாலும் அதையும் முறியடித்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பேர் முறியடித்தும் சில பேரால் தொடர்ந்து சாதிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அவங்களோட நேர காலங்கள் ஒத்து போகாமல் இருக்கலாம். இல்லை பெரிய வேலைகள் எதாவது மாந்திரிக வேலை செய்து முடிக்கிருக்கலாம். இல்லை கந்திஷ்டி, சின்ன கந்திஷ்டி கூட பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி விஷயங்கள் அதில் இருந்துகிட்ருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாந்திரிக தாந்திரிக மெத்தடில் நிறைய பண்ணி வச்சுப்பாங்க. பரிகாரமாக அந்த கந்திஷ்டிக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா எலுமிச்சம்பழம், மிளகாய், உப்பு, இந்த படிகார கல், அப்படி இப்படி தேங்காய், ரசியக்குடுவை, இன்னும் நிறைய பொருள் எல்லாமே என்னக்கா தொழில் வசியத்துக்கு கந்திஷ்டிக்கும் கடையில் வச்சுருப்பாங்க. கந்திஷ்டி பற்றின பதிவுகள் போன பதிவில் போட்டிருந்தேன், பார்த்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கா தொழில் வசியத்தில் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் தாயத்தாக வச்சுக்குவாங்க, எந்திரங்களாக வச்சுக்குவாங்க, குடுவையாக வச்சுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வச்சுப்பாங்க. இல்லை வசிய மையாக வச்சுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் வச்சு என்ன பண்ணாங்க, தொழில் ரன் பண்ணணும். எந்த ஒரு தடையும் இல்லாமல் நமக்கு வியாபாரம் போகணும். இன்றைக்கி வருமானம் வரணும், நேற்றைய வருமானத்தை விட இன்றைய வருமானம் நமக்கு அதிகமாக வரணும் அப்படின்னு சொல்லி நோக்கத்தில் தான் எல்லாம் பண்ணுவாங்க. எந்த ஒரு தொழிலும் தொடங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு குலதெய்வம், இஷ்ட தெய்வம், நேர காலங்கள் அமைப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம போய் தொடங்கணும். அதே போலனாக்கா இன்றைக்கி நம்ம தொழிலுக்கு போயிட்டு வந்தோம்னாக்கா, யாரும் சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், ஒரு விஷயத்த சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம தொழிலுக்கு போயிட்டு வந்தோன்னா, போயிட்டு வந்த பிறகு உப்பும் மஞ்சளும் வச்சு நீங்கள் குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே நுழையணும். அந்த கந்திஷ்டிகள் இப்படி நீங்கள் குளிக்கும்போது அதோட அடிபட்டுடும். துஷ்ட தேவதைகள் ஏவி இருந்தாலும், துஷ்ட தேவதைகளை வச்சு கட்டுகள் போட்டிருந்தாலும், இந்த உப்பும் மஞ்சத்தூளும் வச்சு குளிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது அது அது வெளியிலேயே திரும்ப கழிஞ்சிரும், வீட்டுக்குள்ளே உங்கள் கூட வராது. எனக்கு இன்றைக்கி வியாபாரத்துக்கு போகிறீங்க, கடைக்கு போயிட்டு தொழிலில் நீங்கள் முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா, இதை செஞ்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க. அதே போலனாக்கா தொழிலில் கரெக்டாக இருக்கணும். அதே போல் என்னன்னாக்கா நீங்கள் தொழில் வசியம் வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். தொழில் வசியம் சம்மந்தமான பொருட்கள் நம்ம கொடுக்குறோம். அது என்னன்னாக்கா தொழில் வசிய மை, தொழில் வசிய எந்திரம், தொழில் வசிய தாயத்து, இன்னும் சில பல விஷயங்கள் சொல்லாது அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தொழிலுக்காக. அதெல்லாம் என்னன்னாக்கா நீங்கள் பயப்படாமல் தொழிலில் தொடர்ந்து பண்ணலாம். அதுக்கு நம்மள்ட்ட தொழில் வசியம் கிடைக்கும். அதே போலனாக்கா தொழில் செய்கிறோன்னாக்கா முதல்ல கடைகளில் வர்ற வியாபாரத்தில் முதல் நோட்டு வருது பாருங்கள், அந்த முதல் நோட்டை வாங்கி அதில் ஒரு 10 ரூபாயோ ஒரு 50 ரூபாயோ இருந்ததுனாக்கா சுருட்டினீங்கன்னாக்கா கல்லாக்குள்ளே ரோலாக சுருட்டி போடுங்க. அது உங்களுக்கு அந்த பொழுது ஃபுல்லும் பணத்தை ஈர்க்கும், பண விரைய செலவை தட்டுப்பாடை குறைக்கும். அதுதான் அதோட ரகசியம். அதே போலனாக்கா கல்லாவில் யாரையுமே கை வைக்க விடக்கூடாது, எல்லாரையும் கை வைக்கக்கூடாது. யார் முக்கியமாக இருக்கீங்களோ அவங்க மட்டும் கை வைக்கணும். எல்லாரையும் கை வைக்க விட்டிங்கனாக்கா அந்த கல்லா அதனுடைய யோகத்தை இழந்துடும். அதனாலனாக்கா கல்லாவில் உட்கார ஆளுங்க ஒரே ஆளாக இருக்கணும், இல்லை வேறு ஆள் இருக்கணும். எல்லாரையும் கை வைக்க விட்டிங்கன்னா அந்த கல்லா தன்னோட மதிப்பு இழந்துடும். அதுக்கான வரவை, பண வரவை ஈர்க்கிறது குறைஞ்சிரும். அதனால் என்னக்கா கல்லாவில் நீங்கள் மட்டும் உட்காருங்க. அதே போலனாக்கா இந்த தொழில் வசியம், ஜனவசியம், தனவசியம் எல்லாமே சேர்ந்து ஈர்க்கக்கூடிய தன்மை தண்ணீருக்கு உண்டு. அந்த தண்ணியில் என்ன பண்ணிங்கனாக்கா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு, வெண்கல பாத்திரமாக இருக்கணும், இல்லை ஐம்பொன் பாத்திரமாக இருக்கணும், அதில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு வச்சு அதில் ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் என்னன்னாக்கா பூ, அது மங்களகரமான பூவாக இருக்கணும், மல்லிகைப்பூ அப்படி இருக்கணும். மற்றபடி வேறு எதுவுமே இங்கே போட தேவையில்ல. என்னக்கா சாமந்திப்பூ, செவந்திப்பூ, செவ்வரளி இதெல்லாம் போடக்கூடாது. இதுங்கெல்லாம் என்னன்னாக்கா
செவ்வரளி வந்து காளிக்கு உண்டான, துர்க்கைக்கு உண்டான மலருங்கனால, இது பெரும்பாலுமே என்னன்னாக்கா ஆ உக்கிரத்தை குறிக்கக்கூடியது. அதாவது என்னன்னாக்கா, செவ்வாய் பகவான் தான் கடனை உண்டாக்குறாரு. அதுக்காக என்னன்னாக்கா, செவ்வரளி போடாதீங்க. அவரு தான் கடனுக்கு ருணம் விமோசனம் எல்லாத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கும்போது, செவ்வரளி போடாதீங்க. செவ்வரளி போட்டிங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து என்னன்னாக்கா, அதை மேலும் மேலும் விரயத்தை தான் கொடுப்பாரே தவிர, அது உங்களுக்கு நல்ல வழிக்கு காட்ட மாட்டார். யோகம் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பாரு. யோகம் இல்லாதவங்களுக்கு யோகத்தை தர மாட்டார். அதனால் என்னன்னாக்கா, மல்லிப்பூ போடுங்க. மல்லிப்பூ வந்து ஒரு எல்லா ஒரு விஷயத்தையும் இருக்கக்கூடிய தன்மை உண்டு. அதாவது மோகினிக்கு உண்டானது மல்லிப்பூ. அப்போ என்னன்னாக்கா, ஜனவசியம் தனவசியத்தை இருக்கக்கூடியது தொழில் வசியத்தில் பொறுத்த வரைக்கும் மோகினிக்கோட பங்கு முக்கிய பங்கு உண்டு. அது மோகினியோட மலருங்கிறனால மல்லிப்பூ நீங்கள் வச்சிங்கன்னா அது ஈர்ப்பு தன்மையை நிறையா உண்டு பண்ணும். அதே போல் வந்து வாசனை திரவியங்கள் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருக்கணும். இருந்தாக்கா அந்த வாசனை திரவியங்கள் வந்து நல்ல விஷயங்களை மேலும் மேலும் உங்களுக்கு உண்டு பண்ணும். ஒருத்தவங்க இப்போ இந்த வழியே போகிறாங்கனாக்கா அந்த வாசனை திரவியம் அவங்க மனசை மாற்றக்கூடிய அளவுக்குலாம் இருக்குது. அந்த நீங்கள் போடுற வாசனை திரவியம் அப்படி வெளியில் போகிறவங்கள இழுக்கணும். இழுக்கும்போது நம்ம கடையை திரும்பி பார்க்கணும், யோகங்கள் திரும்பி பார்க்கணும், உள்ளே வரணுங்கிற நோக்கத்தில் இதெல்லாம் இருக்கணும். ஒரு தெய்வீகத்தன்மை நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருக்கணும். அதாவது என்னக்கா, காலையில் வந்து கற்பூரம் காட்டுறது, விளக்கு போடுறது, புகை போடுறது, சாம்பிராணி புகை, ஊதுபத்தி கொளுத்துறது, இந்த மாதிரி இருந்தாலும் நல்ல வாசனை திரவியங்கள் கடையில் இருக்கணும். தெய்வீகத்தன்மையுடையது. அப்போ தான் மக்களை வந்து இழுக்கக்கூடியது, துர்தேவதைகளை விரட்டக்கூடிய தன்மை இருக்கும். யார் உங்களுக்கு தொழில் முடக்கம் செஞ்சாலும் அந்த மாதிரி விஷயங்களை இதுங்க கட்டுப்படுத்தும். அதுக்காக தான் சொல்கிறேன், தொழில் விஷயத்தில் கரெக்டாக நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலும் மேலும் நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழில் மேலும் மேலும் வந்து ரன் ஆகும். சரிங்களா? அதே போல் என்னன்னாக்கா, தொழில் வசியத்துக்கு கடையோட பேர் நல்லா யோகமான நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பெயராக இருக்கணும். அந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும். ஏனோ தானோ பேர் வச்சு அது வந்து சில பேர் முற்பாதி வாழ்க்கையில் நல்ல பலனை கொடுக்கும், பிற்பாதி வாழ்க்கையில் கெடுபலனை கொடுக்கும். கடையோட பேர் யோகங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுபடி வைக்கணும். சரிங்களா? அதே போலனாக்கா யோகங்கள் தரக்கூடிய தெய்வத்தோட பேரை வைக்கலாம். அதாவது லட்சுமி வைக்கலாம், குபேர பேர் வைக்கலாம், அப்படி இப்படின்னு ஒரு அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய நல்ல தெய்வங்களோட பேரை வைக்கலாம். அதை விட்டுட்டு வந்து வேறு ஏதோ பேரை மாற்றி மாற்றி நீங்கள் வச்சிங்கனாக்கா, அந்த பெயர் வந்து முற்பாதி வாழ்க்கையில் நல்ல பலனும் பிற்பாதி வாழ்க்கையில் கெடு பலனும் கொடுக்கும். பேருக்கு தகுந்த மாதிரியே கடைக்கு வந்து நேம்போர்டு வைக்கணும். அந்த அமைப்பு நல்ல யோகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நம்மளுக்கு தொழில் வசியம் வேணுங்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். தொழில் வசியம் சிறப்பாக செய்து தரப்படும். என்னன்னாக்கா, தொழில் வசியத்துக்கு கல்லாவில் உட்காரவங்களுக்கு நல்லா வெயிட்டாக தொழில் இருக்கக்கூடிய முறையில் கஸ்டமரை பிக்கப் பண்ணக்கூடிய முறையில் நல்லா வெயிட்டாக ஒரு வெள்ளி தாயத்தை ஒன்று பண்ணி கொடுத்துருவோம். அதே போலனாக்கா, கடையில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் வராத துஷ்ட சக்தி ஏவல்கள் கந்திஷ்டி எதுவும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு எந்திரம் ஒன்று. அதே போலனாக்கா, நமக்கு கஸ்டமர் நம்ம முகத்துக்கு நேராக பார்த்து நமக்கு இன்ன பொருள் வேணும் என்னது தயங்காமல் கேட்குற மாதிரி இருக்கிறதுக்காக அதாவது வசிய மை கொடுக்குறோம். அதே போல் என்னன்னாக்கா, சில மூலிகைகள் சாம்பிராணியெல்லாம் கலந்து துஷ்ட சக்திகளோ துஷ்ட தேவதைகளோ எதுவும் அணுகாமல் எதிரி செய்ய கட்டு வேலைகள் நம்மளை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு அது வந்து மூலிகை சாம்பிராணி கொடுக்குறோம். அதே போல் என்னன்னாக்கா, அதே போல் மூலிகை எண்ணெயும் மூலிகை திரியும் சேர்த்து தரோம் தொழில் வசியத்துக்கு. வேணுங்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து தொழில் மேலும் மேலும் முன்னேற நோக்கத்தில் நம்ம எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாட்ஸ்அப் நம்பர் தரேன், வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு டைம் பாஸுக்கு மட்டும் யாரும் பேசாதீங்க. கண்டிப்பாக வேணுங்கிறவங்க எனக்கு பேசுனீங்க, அடுத்த 1/2 மணி நேரத்தில் வேணுங்கிற கன்ஃபார்ம் பண்ணுறவங்க எந்த ஒரு சந்தேகத்தையும் கேட்டு அடுத்த 1/2 மணி நேரத்தில் எனக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானதை ரெடி பண்ணி நான் அனுப்புவேன். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குங்கிறது மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். தினமும் காலையில் 6 மணிக்கு நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை பதிவு போட்டுட்டு வந்துருக்கோம். நன்றி, வணக்கம்.